ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கப்பு பொரி இருந்தால் போதும், நம்ம சட்டுன்னு பணியாரம் செஞ்சிடலாம். குழி பணியாரம் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டாவது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பணியாரம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பொரி வாங்கிய பொரி வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நான் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு நான் பொரி சேர்த்துக்கிறேன். இந்த கப் அளவில் தான் நான் எல்லாமே நான் அளந்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த கப் இருக்கோ அதே கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொரியை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா பொரியில் அதிகமாக தூசி இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 டைம்ஸ் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இது கூடயே அதே கப் அளவால் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, எந்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூடயே இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த பொரிய ரவையும் நல்லா ஊறி வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் போட்டு உப்பும் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். ஏன்னா ரவையும் பொரியும் நல்லா ஊறி வரணும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இதை அப்படியே வேறொரு மிக்ஸி அடிக்கு மாற்றி நம்ம எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், பத்தாட்டி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். கரண்டியில் நம்ம எடுத்து ஊற்றும் போது டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சியில் உழுகணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு பக்கம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடயே நான் நறுக்கி வச்சுருந்த பெரிய ஆனியனை சேர்த்துக்கிறேன். இது கூடயே கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல கேரட்டு, காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது அடுப்பில் நான் பனியார கடாய் வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சக்கூடிய மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி எடுத்துடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டும் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நான் எல்லா சைடுமே நல்லா ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு அப்படியே திருப்பி போட்டுடலாம். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதும். பட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது அப்படியே நான் வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான பொரி வச்சு நம்ம குழிப்பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேங்காய் சட்னி இல்லாட்டி கார சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.